அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் உங்களிடம் நாடகம் ஆடியவர்களை நீங்கள் கண்டுணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மீன ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்கள் ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக தீரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3இல் சூரியன் வெற்றியை தரும் வகையில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்களுடைய பொருளாதார சிக்கலை தீர்த்து வைக்க இருக்கிறார். குடும்ப உறவுகளை சீராக்கி கருத்து வேறுபாடுகளை மறைய செய்வாருங்க. குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் தரும் வாய்ப்பும் வழங்கக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாம மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 12ஆம் இடம் பலம்பட்டு இருக்கும் பொழுது உள்ளூர் பயன் தராதுங்க. அது மட்டும் இல்லாம தூரத்து உறவுகள் இருந்து வரும் செய்தி ஓரளவு உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்குங்க. சில மாற்றங்கள் உங்களை பக்குவப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி செவ்வாய் நீச்சமாகி இருப்பதையும் அவருடைய பார்வை சனி ராகு மீது படிவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. யார் எது சொன்னாலும் கேட்டுவிட்டு பேசாமல் இருந்து விடுங்க. ஆலோசனை சொல்கிறேன் என்று ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கஷ்டத்தை வரவழைத்து கொள்ள வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை எதிலாவது மாட்டிவிட பலரும் காத்திருக்காங்க. அதற்கு வாய்ப்புகள் தர வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சூரியன், சுக்கிரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராது. வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் வரம் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு கேது ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு செயலை மேற்கொண்டால் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்தினரை பார்த்து வரும் மன நிறைவும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. சிறு சுப நிகழ்ச்சிகளினால் செலவுகள் அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்பட இருக்கு. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில்
வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவ இருக்கு. அதே போல் வெளிநாட்டில் வசித்து வரும் பெண் பிள்ளை அல்லது மருமகன் ஆகியோர் வெளிநாட்டிலிருந்து வீட்டிற்கு வருவது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும் விதமா அமைய இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இணைந்துள்ள இத்தருணத்துல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை தருங்க. இருந்தாலும் வேலை சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர வேண்டியிருக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்போர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்குங்க. லாபம் உயர இருக்குது. உற்பத்தியை அதிகரித்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களாலும் சக கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அலைச்சலும் பயணங்களும் உழைப்பும் கடினமாக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல சுக்கிரன் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் புதிய வாய்ப்பு வருமானத்தை அதிகரிக்குங்க. அதிக அலைச்சலும் வெளிநாட்டு பயணங்களும் அசதியை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நல்வாய்ப்பாக அமையிருக்கு. இதுவே மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. செல்வாக்கு உயர இருக்கு. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை பெரிதும் மதிப்பாங்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனை பெரிதும் மதிப்பாங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் படியுங்க. இருந்தாலும் உடல் நலன்ல கவனம் வேண்டும். இரவு நேரங்கள்ல நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை கட்டுப்படுத்தி கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. வயல் பணிகள்ல சக்திக்கு மீறி உழைக்க வேண்டுங்க. ஏனெனில் கிரக நிலைகளின்படி உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்துக் கொள்வது அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் ஏழை ஒருவருக்கு உடை உணவளிப்பது சனி பகவான் மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை அடியோடு போக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.